அந்தரங்கத்தை அலசி பார்த்தால் அது ரொம்ப பரிதாபமா இருக்கும். அப்போ இப்படி அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அறிவு, திறமை, பணம், படிப்பு, ஜாதி, நான் சொல்ல அந்த வார்த்தை கேப்பபிலிட்டி, அவருடைய திறமை. இன்றைக்கு திறமையினால் முன்னுக்கு வந்து இருக்கிறார்கள், தேவனால் முன்னுக்கு வந்து இருக்கிறார்கள். இப்படி சொன்னா அவங்க புரியும். அடுத்தவர்களை உயர்த்தி உயர்த்தியே மேல வந்து இருக்கிறார்கள். இந்தியால சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாட்டுல சொல்லுவோமே, அதை காக்கா பிடிக்கிறது. அப்படி அல்ல. நம்பர் 1, God looks the character. இரண்டாவது, God looks the capability. நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறார். நான் திறமைன்னு சொல்ல மாட்டேன், திறமைகள் அவசியம், திறமைகள் கட்டாயம் அவசியம். திறமையோட உண்மைகள் அவசியம். கேரக்டர், கேப்பபிலிட்டி. மூன்றாவது, நம்முடைய மனநிலை, காம்னஸ். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படி பிரச்சனைகளை சமாளிக்கிறோம். How we accept the things in our life. இன்றைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட சோர்ந்து போகிற மக்கள் ஏராளம். எல்லாருமே அதற்கு விதிவிலக்கு அல்ல. How you take things, எப்படி காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு 3 காரியங்களை திரும்ப சொல்லுகிறேன். நம்பர் 1, God discovered the character. ஆண்டவர் ஒரு மனுடைய சுபாவங்களை பார்க்கிறார். அதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:13. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். என சொல்லுகிற வார்த்தை நம்பர் 1, God discovered his character. இந்த வார்த்தை படிக்கிறேன். முதல் குறிப்பு, ஆவியானவரோடு உள்ள உறவு. அது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் 3 காரியங்கள்: ஃபெலோஷிப், இரண்டாவது ஃபெய்த்ஃபுல்னஸ், மூன்றாவது ஃபியர்லெஸ்னஸ். நம்பர் 1, தேவனோடு இருக்கிற அந்த உறவு. கவனிங்கள், அவன் தைலக்கொம்பை எடுத்து, ஆவியானவர் அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். தைலக்கொம்பை எடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஒரு மனிதன் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் அன்பானவர்களே, முதலாவது தேவை ஆவியானவர். இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஃபெலோஷிப் இன் தி ஸ்பிரிட்.